இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் என்னன்னா தமிழ் புக்ஸ் பற்றி தான் அப்டேட்டு. நியூ புக் 6th to 12th, ஓல்டு புக் 6th to 12th, அப்புறம் அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னா சிறப்பு தமிழ்னு சொல்லுவாங்க. 11th 12th புக் இல்லாமல் அட்வான்ஸ் தமிழ்னு வேறு இருக்குது. ஸோ அது வந்து ஓல்டு புக் நியூ புக்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஓல்டு அட்வான்ஸ் புக் 11th 12th, நியூ அட்வான்ஸ் புக் 11th 12th. டோட்டலாக வந்து 16 புக்ஸ். இந்த 16 புக்ஸோட பிடிஎஃப்பும் நான் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே குரூப் 4 சிலபஸ் பைலாங்குவலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தமிழ் சிலபஸ் பார்ட் பி பார்ட் சி வேர் டு ஸ்டடி. பார்ட் பி பார்ட் சினா கம்ப்ளீட்டாக பார்ட் பி பார்ட் சி இலக்கியம் உரைநடை. இப்போ வந்து பாரதியார்னா 6th புக்கில் வராரு, 8th புக்கில் வருவாங்க அப்படின்றவங்க 6th to 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே கம்பைன் பண்ணி சிலபஸ் வைஸாக நான் வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். அது அங்கே தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து சிலபஸ் வைஸ். இதே லெசன் வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 11th 12th லெசன் லிஸ்ட், அதாவது இயல். இப்போ வந்து ஒரு இயல் அப்படின்னா அந்த ஒரு இயலில் என்ன படிக்கணும், என்ன செயல் படிக்கணும், என்ன லெசன் படிக்கணும், அந்த மாதிரி 11th 12th நியூ புக் ஓல்டு புக் தனியாக செப்பரேட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்ட் பி பார்ட் சி. பார்ட் ஏ வந்து இலக்கணம்ன்றனால அது கொடுக்க முடியாது, ஆனால் பார்ட் பி பார்ட் சி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 11th 12th லெசன் வைஸ் கொடுத்துருக்கேன். நியூ புக் ஓல்டு புக் அதுவும் அங்கே தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சராக வந்து மேக்ஸ் வந்து வேர் டு ஸ்டடியாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி. ஜிஎஸ் வேர் டு ஸ்டடினா இப்போ நம்ம வந்து ஐஎன்எம் அப்படின்னா 8th எத்தனை லெசன் படிக்கணும், 10th எத்தனை லெசன் படிக்கணும், 12th எத்தனை லெசன் படிக்கணும், அந்த மாதிரி. பாலிட்டி அப்படின்னா 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 3 லெசன்ஸ். அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த மாதிரி அப்படின்னா 6th எத்தனை லெசன் படிக்கணும், 7th 8th அந்த மாதிரி என்னென்ன படிக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதா இருந்தாலுமே நான் பிடிஎஃப்பில் டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். ஃபர்தராக நான் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஏதாவது இருக்கணும், இல்லை பிவைக்யூ அந்த மாதிரி எதுனாலுமே இங்கே தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வந்து டெலகிராம் சேனல் நேம் என்ன அப்படின்னா ரீஸ்டார்ட் டிஎன்பிசி வித் ரிஸ்வான். இதுதான் டெலகிராம் சேனல் பேர், ரீஸ்டார்ட் டிஎன்பிசி வித் ரிஸ்வான்.